கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்பது என்ன என்பதை சத்தியத்தின்படி வேதத்தில் இருக்கிற வசனத்தின்படி நாம் பார்க்க போகிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்பது கலாத்தியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்பது ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் என்பது அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆபிரகாமின் உண்மையான ஆசீர்வாதம் என்பது பரிசுத்த ஆவியை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்பதே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமாய் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தமாய் இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவின் வழியாக அது நிறைவேறுகிறது. கல்வாரி சிலுவையில் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பரிசுத்த ஆவியை தம்முடைய சீஷர்களுக்கு கொடுக்கிறார். அதே போல அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 39வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு எழும்பி இப்படியாக சொல்லுகிறார், வாக்கு தத்தமானது உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அந்த நாளிலே 3000 பேர் பரிசுத்த ஆவியை பெற்று ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்பது அது பரிசுத்த ஆவியை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்பதுதான் உண்மையான ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெறும்பொழுதுதான் நாம் உண்மையான ஒரு ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்களாக நாம் பரலோகத்துக்கு நாம் போக முடியும். பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்பது பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோம், பரலோகத்துக்கு நாம் போவோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.